ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கு யோபு 38ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தேவன் யோபுவை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்திய போது நீ எங்கிருந்தாய்? ஆம், தேவனுடைய கிரியைகள், அவருடைய சிருஷ்டிப்பு மிக பிரம்மாண்டமானது. குறிப்பாக நமது பூமியை ஆச்சரியமான விதத்தில் அவர் உருவாக்கி இருக்கிறார். பூமியானது சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது. ஒருவேளை பூமி இப்பொழுது இருக்கிற தூரத்திலிருந்து சற்று உள்நோக்கி சில மைல்கள் போயிருக்கும் என்றால் அது மிகுந்த வெப்பமடைந்து புதன் கிரகத்தை போல அது ஆகியிருக்கும். உள்ளே ஒன்றும் வாழ முடியாதபடிக்கு எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை இந்த இருக்கிற ஸ்தானத்திலிருந்து அது சற்று தொலைவு பின்னோக்கி வந்திருந்தால் அதனுடைய குளிர்தன்மை அதிகமாகி அது ஒரு செவ்வாய் கிரகத்தை போல அது மாறியிருக்கும். எல்லாம் உறைந்து போய் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அது காணப்பட்டிருக்கும். அதனுடைய ஈர்ப்பு விசையை எடுத்துக்கொண்டால் அது சரியான விசையாக, சரியான குறிக்கப்பட்ட ஒரு விசை அந்த இடத்துல காணப்படுகிறது. ஒருவேளை அது குறைவாக இருக்கும் என்றால் நம்முடைய நிலாவை போல பூமியில் உள்ளது அது மிதவையாக மிகவும் லேசானதாக மாறியிருக்கும். எல்லாம் கெட்டு போயிருக்கும். அதே வண்ணமாக அது அதனுடைய விசை அதிகரித்திருந்தால் மற்ற நச்சு வாயுக்களை எல்லாம் அது உள்ளிழுத்து அது உள்ளாக ஒரு நல்ல சூழ்நிலை, வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் ஒரு வியாழன் கிரகத்தை போல மாறியிருக்கும். இப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான சூழ்நிலையில இந்த வாழ்விடமாகி இந்த பூமியை படைத்த தேவன் யோபுவை பார்த்து கேட்கிறார், இவைகளையெல்லாம் நான் அழகாக அற்புதமாக ஒரு சரியான விதத்துல நான் உருவாக்கும் பொழுது நீ எங்கிருந்தாய்? நீ எனக்கு ஆலோசனை சொன்னாயா என்று சொல்லி அவ்விதத்தில் அவர் கேட்கிறார். ஆம், தேவன் ஒரு அதிசயத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். இந்த தேவனுடைய படைப்புகளை, இந்த தேவனுடைய கிரியைகளை, அவர் செய்கிற அதிசயங்களை நாம் பார்க்கும்போது அவரிடத்துல நம்முடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாய் கொண்டே போக வேண்டும். அப்படி போகும்போது ஒவ்வொரு நாளும் அற்புதமான தேவனே, நீர் என்னை இந்த அற்புதமான உலகத்துல அதிசயமாய் நீர் உண்டாக்கி இருக்கிறபடினால உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நாமும் துதிப்போம். அவருக்கு நன்றியுடைய பிள்ளைகளாக இருப்போம். தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.